உலக நாடுகளில் ஏறக்குறைய வந்து ஒரு 100 நாடுக்கு மேலே ஸ்டார்லிங்க் இருக்குது. அவங்களோட கட்டண விகிதத்தை கூட பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அப்படிங்கிறது 2600 மாதத்துக்கு கட்டினா தான் முடியும் அப்படிங்கிறது தான் அதோட நிலைமை. பிரான்ஸில் கூட மாதம் ஒரு 2800 இருந்து தான் ஆரம்பிக்கும் பேசிக் பிளானே. இது வந்து எக்கு தப்பாக போகும். அதில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட பிளானுங்கிறது வந்து ரெசிடென்ஷியல் லைட் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அதோட கனெக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்கும், ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். அன்லிமிட்டடுன்னு சொன்னால் கூட அதுக்கு வரம்பு வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், அடுத்து வந்து ரோமிங், இதுக்கெல்லாம் தனித்தனி கட்டணம். அப்படின்னா அது மொத்த செலவுமே அதிகமாகிடும். அது மட்டும் இல்லை, அவங்களோட டிஷ் வாங்கினாலே அது 29,000 ரூபா. நீங்கள் ரவுட்ரு எல்லாமே இருக்குது அப்படின்னா அதோட காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகம். அக்சசிபிலிட்டி இருக்கும், ஆனால் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ஏறக்குறைய ஒரு 35 லட்சம் கிலோமீட்டர் அளவுக்கு இந்தியாவுக்குள்ள ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலயமா நம்ம இணைய கணக்கு கொடுத்துருக்கோம். இன்றைக்குமே பல இடங்களில் கொடுத்துருக்கோம். இன்றைக்கும் இராணுவ தளவாடங்கள் இடங்களில், காஷ்மீர் மாதிரி இடங்களில் பல இடங்களில் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டி அது மாதிரியே கொண்டு போகலாம். இல்லாட்டி நம்மளே நீங்கள் வந்து சேட்டலைட் மூலியம் எடுக்கிற டெக்னாலஜி என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை தவிர்த்து இன்னொரு நாட்டு கையில் கொடுக்கறது எந்த அளவுக்கு பாதுகாப்புங்கிறது வந்து வெறும் தேச பாதுகாப்பு மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியான மிகப்பெரிய அச்சுறுத்தலும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இன்றைக்கி ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்கும் என்ன பிரச்சனை நடக்குது? எவ்வளோ பெரிய கூட்டாளியாக இருந்தால் கூட எப்போ எப்படி கவிச்சு விடுவாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு தேவை லாபம் தான், தேச பாதுகாப்பெல்லாம் கிடையாது. அப்போ லாபத்துக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னா தேச பாதுகாப்பை எப்படி அவங்கள நம்பி ஒப்படைக்க முடியும்? நீங்கள் ஸ்பேஸ் எக்ஸு, ஸ்டார்லிங்க்கு இதோட நிறுவனத்தோட விதிகளின்படி அது வந்து அமெரிக்காவை சார்ந்தது அப்படிங்கிறதுனால அந்த நிறுவனங்கள் அக்சஸ் பண்ணக்கூடிய எல்லா டேட்டாக்களையும் அமெரிக்கா நினச்சா வாங்க முடியும். அது அவங்கள்ட்ட இருக்க விதி. நாளைக்கே இந்தியாவோட டேட்டா பூரா வேணும்னா எலான் மஸ்க்கு கொடுத்தா ஆகணும். என்கிட்ட இல்லைன்னா சொல்லவே முடியாது. அப்போ இப்படியான ஆபத்து தெரிஞ்சே எப்படி நீங்கள் போய் வந்து தலையை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய கேள்வி. தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டார்லிங்க் இணைய சேவையை இந்தியாவில் அனுமதிப்பது குறித்து பலரும் விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இணைய சேவைக்கும் ஸ்டார்லிங்க் இணைய சேவைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அதை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விரிவாக பேசலாம். வணக்கம் தோழர். முதல்ல இந்த ஸ்டார்லிங்க் இணைய சேவை அப்படின்னா என்ன, அங்கே அந்த ஸ்டார்லிங்க் இணைய சேவைக்கும் இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய இணைய சேவைகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது தோழர்? பொதுவாக இணைய சேவைங்கிறது வந்து கடந்த காலத்தை விட இந்தியாவில் தேவையான அளவு ரொம்ப அதிகமாகவே கிடைக்குது. ஆனால் நமக்கு இன்னும் போக வேண்டிய தூரங்கிறது இருக்குங்கிறது உண்மைதான். நீங்கள் ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறத பொறுத்தளவில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம், அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம், அவங்களோட ஒரு பிரிவு தான் வந்து ஸ்டார்லிங்க். அவங்க வந்து இங்கே இணையம் நாங்கள் தரப்போகிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்டது மாதிரியே ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பொதுவாக இந்தியாவில் இருக்கிறது வந்து ஃபைபர் ஆப்டிக்னு சொல்லுவாங்க. அதாவது கடல் வழியே வந்து கேபிள் கொண்டு வந்து அதிலிருந்து டவர் வழியே வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம வீட்டு வரைக்கும் கேபிள் இணைப்பு இருக்கும். அதிலிருந்து நமக்கு இணையம் கிடைக்குது. அதுக்கோட சர்வர் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்துக்கும் அது அமெரிக்காவும் சிங்கப்பூர்லேயே இருக்குது. அது கடலுக்கடியில் கொண்டாந்துருக்கு. அதுதான் வந்து ஃபைபர் ஆப்டிக்கில் கிடைக்குது. கடந்த காலங்களில் விட இன்றைக்கி இந்தியாவில் அந்த இணைப்போட வேகங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் வந்து ஒரு நோண்டி அடுத்த சைட்டுக்கு போகிறதுக்கே ரொம்ப நேரம் காத்திருக்கணும். இன்றைக்கி தொட்ட உடனே வர அளவுக்கு 4G 5G அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதில் 200 Mbps-லேருந்து 1 GB வரைக்கும் டக்குன்னு கிடைக்கும். நமக்கு இன்றைக்கி பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதுதான் இந்தியாவில் நடைமுறை இருக்கக்கூடிய இணைப்புக்கான வழிகள். அதுதான் இன்றைக்கி பெரும்பகுதி பயன்படுத்தியிருக்கோம். அதுதான் ரொம்ப சேஃபஸ்ட்டு, ரொம்ப பாதுகாப்பானது அப்படிங்கிறது அந்த துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஆனால் எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்கை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க. அவங்களுக்கு தரைவழி கேபிள் தேவையில்லை. அவங்க டைரெக்டாக வந்து சேட்டலைட்லேருந்து நம்ம மொபைலுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனை கொடுப்போம் அப்படிங்கிறதா. அது நம்ம வெளியில் கேட்கல, ரொம்ப இது நல்லதானே, எதுக்கு இவ்வளோ பெரிய பராமரிப்பெல்லாம் தேவை, நல்லதானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா லோயர் ஆர்பிட்னு சொல்லுவாங்க. அதாவது பூமியோட சுற்றுவட்ட பாதையில் ஒரு 500 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 2000 கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த செயற்கைக்கோள்கள்லாம் ரவுண்ட் அடிக்கும். அப்படி ரவுண்ட் அடிக்கல அதிலேருந்து ஃப்ரீக்குவென்சி டைரெக்டாக வர்றது மாதிரியா தான் அதோட ஏற்பாடு. அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வழியாக இணைப்பு கொடுக்கறது தான் இந்த ஸ்டார்லிங்க். இந்த ஸ்டார்லிங்க்கு இணைப்புக்கும் இதுக்குமான வித்தியாசங்கிறது இதுதான். ஆனால் ஸ்பீடு வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஃபைபர் ஆப்டிக் தான் நமக்கு ரொம்ப பொருத்தமானது. அதுலேயே நீங்கள் ஸ்பீடு அதிகமாக்கணும்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதோட விலை கட்டணங்கிறது அதிகமாக இருக்கும். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்.
அப்படி பார்த்தா ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய இணைய சேவைகள் எல்லாமே முழுமையாக கிராமப்புறங்களை போய் சென்றடையலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏன்னா இப்போவுமே நிறைய கிராமப்புற பகுதிகளில் டவர் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த ஸ்டார்லிங்க் மாதிரியான ஒரு இணைய சேவை உள்ள வரும்போது அது கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு பயனுள்ளதாக தானே இருக்கும். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே பயனுள்ள வகையில் தான் அமைஞ்சிருக்கும். பொதுவாக கிராமப்புறத்தில் பூரா கிடைக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி மொபைல், இன்டர்நெட்டு, ஆண்ட்ராய்டு பயன்படுத்துகிறவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புற பகுதியிலையும் பெரும்பகுதி பயன்படுத்துகிறாங்க. இதை பொறுத்தளவில் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே ஃபைபர் ஆப்டிக் வழியாக வந்தால் கூட நீங்கள் மொபைலை வச்சு பேசலைன்னா டவர்லேருந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்துடும். நம்ம மொபைலுக்கு டைரெக்டாக வந்து ஃபைபர் ஆப்டிக் கொடுக்க வேண்டியதில்லை. அதே இது வைஃபை ஸ்பீடு எல்லாம் கூடியிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லேட்டஸ்ட்டாக வந்த தரவுகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்தியாவில் 146 கோடி இருக்காங்கன்னா ஏறக்குறைய 100 கோடி வரைக்குமே இன்றைக்கி வந்து இணையத்தை பயன்படுத்துகிறவங்களா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி லேட்டஸ்ட்டு டேட்டா சொல்லுது. அப்படின்னா இந்த 100 கோடி பேருமே நகரத்தில் இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ கிராமப்புறங்கள்லேயும் இருக்காங்க. நம்மளும் கிராமங்களுக்கு இன்றைக்கி போகிறோம். இந்த டவர் பிரச்சனை, இணைய பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னா ரொம்ப இன்டீரியரான ஏரியாவில் தான் இருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை, அதனால அவன் வந்தால் தான் விடிவு காலம் அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் இந்தியாவுக்கு கிடையாது. அந்த வகையில் ஓரளவு இருக்காங்க. அது யார் கையில் இருக்குங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் இன்றைக்கி வந்து அப்படியான ஒரு தேவை ஏற்கனவே இருக்குது. அதை ஏற்கனவே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்டீரியரான கிராமங்கள், மலை பிரதேசங்கள், இது மாதிரி இடங்களில் தான் இந்த இணைய சேவை இன்றைக்கும் பிரச்சனையாக இருக்கே தவிர ஓரளவு கிடைக்க தான் செய்யுது அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் ஸ்டார்லிங்கை பொறுத்தளவில் என்னென்னா, நீங்கள் அந்த இடத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய டெக்னாலஜி அவங்ககிட்ட இருக்குது. அது எப்படின்னா ஏற்கனவே வந்து சேட்டலைட்லேருந்து நேரடியாக வரும், நேரடியாக மொபைலுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு. அந்த மொபைலுக்கு வர்றது கூட நேரடியாக அப்படியே மொபைலுக்கெல்லாம் வந்துடாது. அதோட டெக்னாலஜி என்னென்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரவுட்டர்லேருந்து அவன் ஒரு டிஷ் கொடுப்பான். அந்த டிஷ் வழியாக போய் தான் மறுபடியும் சேட்டலைட்டாக கனெக்ட் பண்ணோம். மறுபடியும் அப்படி தான் வரும் உங்களுக்கு டேட்டாவே. அப்போ அதை பொறுத்தளவில் இந்த உங்களோட ரவுட்ரு, டிஷ்ஷு அப்படிங்கிற அந்த ஏற்பாடே மிகப்பெரிய அதிக செலவினம் கொண்டது. அதே மாதிரியே அதோட இன்டர்நெட் ஸ்பீடுங்கிறது ஃபைபர் ஆப்டிக்கு வரவே வராது. அதோட ஸ்பீடுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஃபைபர் ஆப்டிக் விட ஆமாம், அது ரொம்ப நீங்கள் வந்து ஸ்பேஸ்எக்ஸு, ஸ்டார்லிங்க் கொடுக்கக்கூடிய இணைய இணைப்புங்கிறது ரொம்ப கம்மி. அது வந்து சராசரியாக என்ன இருக்குன்னா அதிகபட்சமே வந்து உங்களுக்கு ஒரு 200-250 வரைக்கும் வரும். அதிகபட்சம் 300 போகலாம். 50லேருந்து ஒரு 300 Mbps ஸ்பீடு வரைக்கும் தான் கிடைக்குதுன்னு இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஃபைபர் ஆப்டிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்து 1 GB வரைக்கும் போகும். நம்மளோட பிளானை பொறுத்து அது மாறும். ஆனால் இது அதிகபட்சமாக அங்கே போகும். அதுலேயும் இருக்குது அப்படின்னா கூட அவங்களோட கட்டணம் ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் ஏறக்குறைய வந்து ஒரு 100 நாடுக்கு மேலே ஸ்டார்லிங்க் இருக்குது. அவங்களோட கட்டண விகிதத்தை கூட பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அப்படிங்கிறது 2600 ரூபா மாதத்துக்கு கட்டினா தான் முடியும் அப்படிங்கிறது தான் அதோட நிலைமை. பிரான்ஸில் கூட மாதம் ஒரு 2800 ரூபாலேருந்து தான் ஆரம்பிக்கும் பேசிக் பிளானே. இது வந்து எக்குத்தப்பாக போகும். அதில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட பிளானுங்கிறது வந்து ரெசிடென்ஷியல் லைட் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அதோட கனெக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்கும், ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். அன்லிமிட்டடுன்னு சொன்னால் கூட அதுக்கு வரம்பு வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், அடுத்து வந்து ரோமிங், இதுக்கெல்லாம் தனித்தனி கட்டணம். அப்படின்னா அது மொத்த செலவுமே அதிகமாகிடும். அது மட்டும் இல்லை, அவங்களோட டிஷ் வாங்கினோம்னாலே அது 29,000 ரூபா. நீங்கள் ரவுட்ரு எல்லாமே இருக்குது அப்படின்னா அதோட காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகம். அக்சசிபிலிட்டி இருக்கும், ஆனால் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம இன்னைக்கு சராசரியாக நம்ம சாதாரணமாக ஒரு நாளைக்கு அதை ஒரு மாதத்துக்கு இணையத்துக்குன்னு எவ்வளோ செலவழிக்கிறோம்? அவங்க வசதி வாய்ப்பை பொறுத்து 200-300 ரூபா பண்ணுவோம், இல்லாட்டி அதிகபட்சம் ஒரு 500 பண்ணுவோம். அவங்க தேவையை ஒட்டி கூட குறையா பண்ணுவோம். ஆனால் இது மினிமமே நீங்கள் வந்து ஏறக்குறைய ஒரு 2600 இல்லாமல் நீங்கள் போக முடியாது. அவங்க இப்போ வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியே வரல, இந்தியா மார்க்கெட்டை மொத்தத்துக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு முடிவு பண்ணியிருக்காங்களாம். மினிமம் வந்து ஒரு 850 ரூபா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அதிகாரம். ஆனால் 850 ரூபாய்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா அவங்க டிஷ் வாங்கினால 29,000 ரூபா ஆகும். அதே மாதிரியே கனெக்டிவிட்டி ஸ்பீடு பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அது சாத்தியம் கிடையாதுங்கிறாங்க. இது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப குறைஞ்ச காசில் நம்ம வந்து இப்போ இணையத்தை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதிகமான காசு கொடுத்து யார் போவா? அது வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இப்போ இந்த ஸ்டார்லிங்க் உள்ளே வந்துச்சு அப்படின்னா இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த இணைய சேவை நிறுவனங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுமா? ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இங்கே இருக்கிறது தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டார்லிங்க் உள்ளே வரும்போது இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இதை பொறுத்தவரை இன்றைக்கி ஸ்டார்லிங்க் வரக்கூடாதுன்னு முத ரொம்ப கடுமையாக எதிர்த்தது ரிலையன்ஸ்.
அதுக்கடுத்து எல்லா டெலிகாம் ப்ரைவேட் செக்டாருமே ஏற்றாங்க, பிஎஸ்என்எல் எல்லாமே கடுமையாக ஏற்றாங்க. இன்னைக்கு அவங்களோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறது யார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏர்டெல்லும் ரிலையன்ஸும் தான் அவங்களோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அப்போ இந்த ஒப்பந்தம் எப்படியான ஒப்பந்தம் எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்கு என்ன பிரச்சனைனா, இது பொதுமக்களுக்கு தான் நட்டம். ஏன்னா இன்னைக்கு பிஎஸ்என்எல்னு ஒரு கார்பரேஷன் கவர்மெண்ட்டோட பொதுத்துறை இருக்கிறதுனால அதோட காம்படிட்டிவ் போடணுங்கிறதுக்காண்டியவே ரேட்டை குறைச்சி கொடுக்க வேண்டிய அவசியம் அந்த நிறுவனங்களுக்கு இருக்குது. இன்னைக்கு இது மாதிரியே இணைப்புகளோட இவங்க கூட்டு ஒப்பந்தம் போடையில் பிஎஸ்என்எலோட நிலைமை டவுன் ஆச்சு. ஒருவேளை பிஎஸ்என்எல் இல்லை அப்படின்னா அவங்க வச்சதான் அதோட இணைய கட்டணங்கிறது தீர்மானிக்கப்படும், காம்படிட்டரே இல்லாதுங்கிற நிலைமைக்கு போயிடும். அதே மாதிரியே மற்ற நிறுவனங்கள் பாதிக்குமானா அது பாதிப்பு வர்றது ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நகர்ப்புறங்களில் அதுக்கான தேவையே கிடையாது. ஸ்டார்லிங்கோட கனெக்டிவிட்டிக்கு தேவையே கிடையாது. தேவைங்கிறது வந்து கிராமப்புறங்கள், அது இன்டீரியர் கிராமங்கள், மலைப்பகுதிகள் தான். அவங்களுக்கு தான் அந்த கனெக்டிவிட்டி தேவை. அப்போ அதோட காஸ்ட் வைஸுமே அதிகம். அப்படிங்கல இந்த இதுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு பகுதி கனெக்ஷன் வந்து ஸ்டார்லிங்க்கு போகும். அதனால பல பிரச்சனைகள் இருக்குது, அதை பின்னாடி பார்க்கலாம். நம்ம ஆக்சுவலி வந்து பெரும்பகுதி இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. அவங்களோட மொத்த குறிக்கையில் வந்த உடனே ஒரு கோடி பேரை ரீச் ஆகணுங்கிறது, அதுக்கு இப்போ காரிய சாத்தியம் ரொம்ப கம்மி. அப்படி கம்மி பண்ணுறதுக்காக 1 கோடி பேரை ரீச் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டு அவங்களோட அக்ரிமெண்ட்லேயே பல சலுகைகளை பண்ணியிருக்காங்க. அதான் ஒன்று. இப்போது இந்த ஸ்டார்லிங்க் மாதிரியான இணைய சேவைகளை ஒரு தொழில்நுட்ப வல்லுநர்கள், தொழில்நுட்ப துறையில் இருக்கிறவங்க எதிர்க்கிறாங்க. அப்படிங்கிறத தாண்டி அரசியல் கட்சிகள் பலதும் வந்து இதுக்கு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதற்கு என்ன காரணம்? தொழில்நுட்பம் வல்லுநர்கள் எதுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு 2 விஷயம். அதாவது அவங்களுக்கு இந்த டேட்டாங்கிறது ஒன்று இருக்குது, டேட்டா செக்யூரிட்டி அப்படிங்கிறது, அது வந்து இல்லாமல் போயிருங்கிறது தான் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சொல்கிறது. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கட்சி எதுக்கிறதுக்குமே மிகப்பெரிய காரணமே அப்படிங்கிறது வந்து, நீங்கள் வந்து ஒரு நாட்டோட கேந்திரமான துறைன்னு சொல்லுவாங்க, அதில் டெலிகம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் ஒரு நாட்டோட வர்த்தகம், பாதுகாப்பு, நிதி சார்ந்த எல்லா விஷயங்களுமே டெலிகம்யூனிகேஷன் ப்ளஸ் வந்து இணையம், இது 2க்குள்ளே தான் உலாவக்கூடிய இடமா கம்யூனிகேஷன் வேவாக அதுவாக தான் இருக்கும். அது பூரா ஒரு ப்ரைவேட் இன்னொரு நாட்டோட கை இல்லாட்டி அவங்க உள்ளே வந்தாங்க அப்படின்னா அதோட எல்லா தகவலுமே அவங்க எடுக்க முடியும். அது மிகப்பெரிய ஆபத்துக்களை உருவாக்கும் அப்படிங்கிறது தான். நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மோதல் நடந்தது. அந்த மோதல் நேரத்தில் நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்லிங்க் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஸ்டார்லிங்க்கு இணைப்பு அந்த மாதிரியா இடங்கள்லாம் பல நேரங்கள் கிடைக்காது. ஆனால் தீவிரவாதிகள் என்ன செய்ய முடியும்னா, ஸ்டார்லிங்க் இணைப்பை வாங்கியாச்சுன்னா எங்கே இருந்தனாலும் கனெக்டிவிட்டி பண்ண முடியும். மணிப்பூர்லேயும் அந்தமான் நிகோபார் தீவுலையுமே வந்து ஸ்டார்லிங்கோட அந்த இணைய சேவை கருவிகள்லாம் இந்திய இராணுவம் கைப்பற்றுச்சு, இந்திய பாதுகாப்புத்துறையை கைப்பற்றினாங்க. கைப்பற்றிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு வந்து இந்தியாவில் இதற்கு அனுமதியே கிடைக்காது, அனுமதியே இல்லாமல் எப்படி இங்கே பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்லிங்க் நிறுவனத்துக்கு இந்திய அரசு என்ன செய்யுது அப்படின்னா, நீங்கள் வந்து இதை யார் பயன்படுத்தினா அப்படிங்கிற டேட்டா அவங்கள்ட்ட இருக்குல்ல, டேட்டாவை கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதே எலான் மஸ்க் நிறுவனம் என்ன சொன்னது அப்படின்னா, இல்லை அது வந்து யுஎஸ் சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்க முடியும், அதனால் நீங்கள் கேட்கறதுக்கெல்லாம் தர முடியாது அப்படின்னு அதை மறுத்துட்டாங்க. அது பெரிய சர்ச்சையாச்சு. அப்போ ஒரு டேட்டாவை இதை பயன்பாட்டாளர்கள் யார் என்ன செய்கிறாங்க, இப்போ தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை பயன்படுத்தினா கூட அந்த தரவுகளை நம்ம வாங்க முடியாது, ஏற்கனவே நமக்கு தரல. அப்படி இருக்கையில் ஒட்டுமொத்தமாக இது மாதிரியா ரொம்ப பாதுகாப்பு மிகுந்த பகுதிகளில் நம்ம நாட்டுக்கு எதிராக இதே டெலிகம்யூனிகேஷனை பயன்படுத்தி பல்வேறு விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்க இடங்களில் நீங்கள் எல்லா கனெக்ஷனையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கன்னு அவங்க கையில் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி கண்காணிக்க முடியும்? இப்போ அந்த ஸ்டார்லிங்க் இங்கே வந்து அவங்க அனுமதி வாங்கும்போது இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளையுமே விதிக்கலையா? இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இங்கே பண்ணணும், இந்த டேட்டாலாம் எங்கள் கிட்ட தான் இருக்கும், இப்படிங்கிற மாதிரி எந்த கட்டுப்பாடுமே விதிக்கலையா? கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. ஆனால் விதிச்சா என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் சேட்டலைட்டோட கண்ட்ரோல் பூரா யார்கிட்ட இருக்குது? நீங்கள் ஸ்பேஸ் எக்ஸ் தான் இருக்குது. ஸ்பேஸ் எக்ஸோட சர்வர் எங்கே இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது. அப்போ அவங்க நினச்சாங்கன்னா அவங்க நினச்சி கொடுத்தா தான் நீங்கள் கொடுக்க முடியும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்த நீங்கள் வந்து இந்தியாவுக்கு டெலிகம்யூனிகேஷன் இணையம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சேட்டலைட்டோட எல்லா டேட்டா சென்டரையும் இங்கே தான் வைக்கணுங்கிறாங்க. இவங்க இது இந்தியன் கவர்மெண்ட்டு சொல்லுது. ஆனால் டெக்னாலஜி ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா அதை யார் செயல்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லா வழியிலையுமே அதை கொண்டு போகிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்குது. அதை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு நம்மகிட்ட இல்லை. அந்த டெக்னாலஜி இல்லைங்கிறதுனால தான் அவனை கொண்டு வர்றோங்க. அந்த டெக்னாலஜி நம்மகிட்ட இருந்து எதுக்கு கொண்டு வர்றோம்? அப்போ அவனை கட்டுப்படுத்தக்கூடிய எல்லாமே ஸ்பேஸ் எக்ஸுங்கிற அமெரிக்காவில் இருக்குது.
அவன் நினச்சா அதை அப்படியே நகல் எடுக்க முடியும், காப்பி எடுக்க முடியும், பேக் டவர் வழியாக எல்லாத்தையுமே கொண்டு போக முடியும். அதுக்கு வந்து இது வரைக்கும் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற எந்த முன்னுதாரணமுமே கிடையாது. ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை அலோவ் பண்ணிவிட்டு அந்த இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் உலகத்தில் ஒரு டேட்டாவை நாங்கள் செக்யூராக வச்சுருப்போம் அப்படிங்கிறது அந்த நிறுவனம் அந்த டேட்டா சென்டர் நினச்சா தான் முடியுமே தவிர அவங்க நினச்சி மாறுபட்ட நிலை எடுத்தாங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது பாதுகாப்பு இல்லைங்கிறது மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஏன்னா ஒரு கேந்திரமான விஷயங்களில் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அதை இந்தியாவே பண்ணால் என்ன? நீங்கள் வந்து ஏறக்குறைய ஒரு 35 லட்சம் கிலோமீட்டர் அளவுக்கு இந்தியாவுக்குள்ளே பைப்பர் ஆப்டிக் கேபிள் மூலயமா நம்ம இணைய கணக்கு கொடுத்துருக்கோம். இன்றைக்குமே பல இடங்களில் கொடுத்துருக்கோம். இன்றைக்கும் இராணுவ தளவாடங்கள் இடங்களில், காஷ்மீர் மாதிரி இடங்களில் பல இடங்களில் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டி அது மாதிரியே கொண்டு போகலாம். இல்லாட்டி நம்மளே நீங்கள் வந்து சேட்டலைட் மூலியம் எடுக்கிற டெக்னாலஜி என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை தவிர்த்து இன்னொரு நாட்டு கையில் கொடுக்கறது எந்த அளவுக்கு பாதுகாப்புங்கிறது வந்து வெறும் தேச பாதுகாப்பு மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியான மிகப்பெரிய அச்சுறுத்தலும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அது எப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இப்போ உதாரணமாக வச்சுக்கலாமே, இப்போ திருப்பூர்லேயோ கோயம்புத்தூர்லேயோ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகுது. அது எந்த விலைக்கு கொடுக்குது, என்ன மாதிரி உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டெக்னாலஜியுமே இன்றைக்கி வந்து இணையத்தை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. சர்வர் இருக்குது, டெலிகம்யூனிகேஷன் இருக்குது. அப்போ இந்த தகவலை பூரா அவன் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணமாக ஒரு கார் உற்பத்தின்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு கார் உற்பத்திக்கு என்ன டெக்னாலஜி, என்ன எப்படி பண்ண போகிறோம், எவ்வளோ ரேட்டில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. அப்போ இந்த டேட்டாலாம் அவனுக்கு கிடைக்குது. அப்போ நீங்கள் வந்து வணிகத்தில் காம்படிட்டராக இருக்க என்ன பண்ணுவான்னா, அப்போ இதெல்லாம் வச்சு இவன் பண்ண போகிறான். அப்போ இதை விட சீப் அண்ட் பெஸ்ட்டாக அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு அவனை காலி பண்ணிட்டு நம்ம வந்துடலாம் மார்க்கெட்டில். ஏன்னா இன்றைக்கி பூரா குளோபல் அப்படின்னா அவே உள்ளே வந்துடுவாள்ல. இது மாதிரியான அச்சுறுத்தல் மிகப்பெரிய அளவில் இருக்குது. நீங்கள் வர்த்தக ரீதியாக, ஃபினான்ஸ் ரீதியாக, நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியாகவே வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போது இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த இணைய சேவை வழங்குற நிறுவனங்கள் எல்லாருமே வந்து இந்த டேட்டாக்களை அவங்க எடுத்துக்க மாட்டாங்களா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கார் கம்பெனியில் ஒரு உற்பத்தி பண்ணுறாங்க, அது குறைந்த விலையில் கொடுக்க போகிறாங்கன்னா அந்த டேட்டாவை அவங்க எடுத்து எதுவும் பண்ணிட மாட்டாங்களா? இன்றைக்கி அந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. உலகத்திலேயே வந்து நம்ம டேட்டா நம்மகிட்ட இல்லாமல் எல்லா நாடுகிட்ட இருக்குது. இந்தியா வந்து மிகப்பெரிய நாடு, டிஜிட்டலில் புரட்சி பண்ண போகிறோம்னு சொல்கிறோம். அது உண்மையிலேயே நீங்கள் ஊடாடி பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஃபேக்கு. நம்மளோட தரவுகள் இன்றைக்கி நம்மகிட்ட கிடையாது, நம்ம கண்ட்ரோல்லையுமே கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் பல்வேறு இதில் எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம எல்லா பேரும் ரொம்ப செக்யூர்னு நினைக்கக்கூடிய ஜிபேவாக இருக்கட்டும், ஃபோன்பேவாக இருக்கும், பேடிஎம்மாக இருக்கட்டும், இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் யூஸ் பண்ணுறோம். இதோட தரவுகள்லாம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யூஎஸ்ல தான் இருக்குது. நீங்கள் ஃபினான்ஸ் சார்ந்த டிரான்சாக்ஷன் எப்படி போகுது வருது அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் ஜிபேவை பொறுத்தவரை கூகுள்கிட்ட தான் டேட்டா இருக்குது. அந்த டேட்டா அப்புறம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூஎஸில் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஃபோன்பே அது வால்மார்ட். அப்போ வால்மார்ட் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அமெரிக்காட்ட தான் சர்வர் எல்லாமே இருக்குது. அதே மாதிரியே வந்து பேடிஎம்மில் சைனா மிகப்பெரிய ஷேர் ஹோல்டராக இருந்திருக்காங்க, இன்றைக்கி குறைச்சிருக்காங்க. அப்போ அதோட நம்மளோட தகவல் எல்லாம் என்ன இருக்குன்னா இது மாதிரியான நாடுகள் கையில் தான் இருக்குது, நம்மகிட்ட இருக்குமானா இல்லை. அதே நேரத்தில் எஸ்பிஐ போன்ற நிதி பரிவர்த்தனைகள், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ இது மாதிரி அவங்கெல்லாம் இந்தியாவுக்குள்ளேயே இருக்குது அதோட சர்வர்லாம். அப்போ நீங்கள் ஏறக்குறைய ஃபினான்ஸ் சார்ந்த விதத்தில் ஒரு பகுதி அவங்க கையில் இருக்குது. நீங்கள் வந்து சோசியல் மீடியா அல்லது நம்ம பயன்படுத்தக்கூடிய இணையம் சம்மந்தமான எல்லா டேட்டாவும் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஏறக்குறைய நீங்கள் அமெரிக்காவில் தான் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, யூடியூப் பார்த்தாலும் சரி, நீங்கள் பல்வேறு விஷயங்களை யூஸ் பண்ணால் கூட அந்த டேட்டா அப்புறம் அவங்க கையில் தான் இருக்குது. அதே மாதிரியே நீங்கள் ஃபேஸ்புக் பயன்படுத்துகிறீங்க, இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துகிறீங்க, வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறீங்க, அது மெட்டா நிறுவனத்தோட கையில் தான் இருக்கும். டிக்டாக் பயன்படுத்திங்கன்னா பைடுங்கிற சீனா நிறுவனத்தில் தான் இருக்கும். இப்படி நமக்கான ஓன் பிளாட்ஃபார்ம் இல்லாதனால நம்மளோட எல்லா டேட்டாக்களுமே இன்றைக்கி நம்ம கையில் இல்லை பாதுகாப்பாக. ஏற்கனவே அவங்க கையில் தான் இருக்குது. இதெல்லாம் நார்மலான டேட்டா. ஆனால் ஸ்டார்லிங்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஏற்கனவே இருக்குங்க கேட்குறீங்க. ஸ்டார்லிங்க்குங்கிறது நீங்கள் வந்து இணைய சேவையே இல்லாத இடத்துல ஒரு இணைய இணைப்பு கொடுக்கல, அதில் இருக்கக்கூடிய டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இணைய சேவையே எங்கே இருக்கான்னா நம்ம பார்டர் ஃபுல்லாக இருக்குது, இந்தியாவோட பார்டர் ஃபுல்லாக இருக்குது. அந்த பார்டரில் நடக்கக்கூடிய விஷயத்தை கண்காணிக்க வேண்டியது பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கையில் இருக்கணும். அது இருக்கானா இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறத அது மிகப்பெரிய மற்றதுக்கு இதுக்கு என்ன பிரச்சனை, இது மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது அப்படிங்கிறது. அதில் இப்போ இந்த ஸ்டார்லிங்க் இணைய சேவையை 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் இப்போ சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே மற்ற நாடுகள்லையும் வந்திருக்கா? ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கா இதுக்கு முன்னாடி?
வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. நீங்கள் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா வார். உக்ரைனில் வந்து டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸுங்கிறது ஸ்டார்லிங்க். இந்த ஸ்டார்லிங்க் என்ன பண்ணா அப்படின்னா இதை பயன்படுத்தி தான் வந்து ரஷ்யாவுக்கு எதிரான போரை ரொம்ப உக்கிரமாக நடத்துறதுக்கு ஸ்டார்லிங்க் எல்லா உதவியும் பண்ணி எலான் மஸ்க்கும் அந்த உதவியை பண்ணாங்க. இதை என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யா வந்து இவன் இந்த கம்யூனிகேஷனில் எப்படி வழிமறைச்சு கரெக்டாக எல்லாம் பண்ணுறான்னா அவன் உலக அமைப்பு வந்து இவங்க தான் கொடுக்குறான்னு கண்டுபிடிச்சிட்டான். அதை வழிமறைச்ச அடிக்க ஆரம்பித்த ஒட்டி தான் எலான் மஸ்க் பதறி போய் என்ன பண்ணாருன்னா அந்த நேரங்களில் போர் நடக்கிற இணைய இணைப்பையே கட் பண்ணார். ஏன்னா ஒரு நெட்வொர்க் மட்டும் இல்லை, அது மொத்த நெட்வொர்க்கை அவங்களால எடுத்துட முடியும் ரஷ்யாவில் அப்படிங்கிற பிரச்சனை வந்துச்சு. அதே மாதிரி ஈரான்லேயும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஈரானில் ஸ்டார் நெட்வொர்க்கை பயன்படுத்தலை, அதை பயன்படுத்தி அரசுக்கு எதிராக வந்து பல்வேறு விஷயங்களை பண்ணாங்க. இன்றைக்கி எப்படி வந்து மணிப்பூர்லேயும் அந்தமான் நிகோபார் தீவுகள்லையுமே வந்து ஸ்டார்லிங்கோட எக்யூப்மெண்ட்டை வச்சு நேரடியாக இணைய இணைப்பு இணைச்சி எல்லா விஷயங்களும் பண்ணாங்களோ அது மாதிரியே ஈரானில் என்ன பண்ணாங்கன்னா ஈரான் அரசுக்கு எதிரான எதிர்ப்பாளர்கள் பயங்கரவாதிகள்லாம் அவங்களோட இணைய இணைப்பை பயன்படுத்த எல்லா வேலையும் பண்ணாங்க. ஏன்னா இப்போ அவங்க நாட்டில் ஒரு சர்வர் இருக்குது, அவங்க கண்காணிக்கிறேன்னா இன்னொரு சர்வரில் போகிறத அவங்க எப்படி கண்காணிக்க முடியும்? அது டவுட் இருந்தால் தான் நீங்கள் வழிமறிக்க முடியும். அப்படி இல்லாதப்ப அதை பயன்படுத்தினாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் அத்தாரிட்டி போர்டு அதுக்கான ஆணையத்தில் போய் ஈரான் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். இன்னொன்று இந்த நேரங்களில் அந்த ப்ரொவைடர் நினச்சி, அதாவது ஸ்டார்லிங் நினச்சி இப்போ நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மோதல் நடக்குது. இப்போ நடந்த மாதிரியா நீங்கள் வந்து ஸ்டார்லிங்க் வந்து நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. அப்படியான நேரத்தில் நமக்கு அந்த இணைய இணைப்பை கட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்படி கண்காணிப்பீங்க? முடியாது. அப்போ இது சார்ந்த விருப்பு வெறுப்பு இல்லாட்டி உரிமைங்கிறது அவரோட கையில் தான் இருக்குது. இன்றைக்கி ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்கும் என்ன பிரச்சனை நடக்குது? எவ்வளோ பெரிய கூட்டாளியாக இருந்தால் கூட எப்போ எப்படி கவுத்து விடுவாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு தேவை லாபம் தான், தேச பாதுகாப்பெல்லாம் கிடையாது. அப்போ லாபத்துக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னா தேச பாதுகாப்பை எப்படி அவங்கள நம்பி ஒப்படைக்க முடியும்? ஏன்னா எலான் மஸ்க்கு வியாபாரம் தான் இணையங்கிறது. இப்போ அமெரிக்கா எந்த சைடு சார்பாக இருக்கோ அதுக்கு தக்கன பண்ண முடியும். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஸ்பேஸ் எக்ஸு ஸ்டார்லிங்க்கு இதோட நிறுவனத்தோட விதிகளின்படி அது வந்து அமெரிக்காவை சார்ந்தது அப்படிங்கிறதுனால அந்த நிறுவனங்கள் அக்சஸ் பண்ணக்கூடிய எல்லா டேட்டாக்களையும் அமெரிக்கா நினச்சா வாங்க முடியும். அது அவங்கள்ட்ட இருக்க விதி. நாளைக்கே இந்தியாவோட டேட்டா பூரா வேணும்னா எலான் மஸ்க்கு கொடுத்தே ஆகணும். என்கிட்ட இல்லைன்னா சொல்லவே முடியாது. அப்போ இப்படியான ஆபத்து தெரிஞ்சே எப்படி நீங்கள் போய் வந்து தலையை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய கேள்வி. இப்போ ஸ்டார்லிங்க் வந்து சேட்டலைட்லேருந்து நேரடியாக வரும் அப்படின்னா இந்திய அரசினுடைய தலையீடு அதில் தேவையில்லையா? அவங்களுடைய தலையீடோ அவங்களுடைய விதிமுறைகள் வகுக்கிறது இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லையா? கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் வந்து ஸ்டார்லிங்காக இருந்தால் கூட இந்திய அரசோட தலையீடு உரிமம் இல்லாமல் அவங்க வந்து இணைய சேவையை கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து சிக்னல் வந்து சேட்டலைட்லேருந்து மொபைலுக்கு வந்தால் கூட அது பாதை இருக்குது, எந்த பாதையில் வரணும். இப்போ வந்து அதுக்கு வந்து அலைக்கற்றைன்னு சொல்லுவோம், ஸ்பெக்ட்ரம் சொல்கிறோம்ல, ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடுங்கிறது இந்த ஸ்பீடுக்கு இந்த பாதை, இந்த ஸ்பீடுக்கு இந்த பாதை. இப்போ உதாரணமாக நம்ம ஊரில் வந்து ஒரு ஹைவே இருக்குது, நேஷனல் ஹைவே, 6 வழிச்சாலை அப்படின்னா அதுக்கான ஒரு ரோடு. சரி, சாதாரண குறுகியதுக்குன்னா அதுக்கான தனி வழி தான் இருக்கும். எல்லாமே ஒரே இதில் போக மாட்டாங்க. அது மாதிரியே அங்கேயுமே வந்து ஸ்பீடை டிபெண்ட் பண்ணி ஒவ்வொரு அலைக்கற்றையும் ஒதுக்குவாங்க. அப்படி அலைக்கற்றை ஒதுக்குறது எதுக்கு அப்படின்னா டெலிகம்யூனிகேஷனில் கூட 2 அலைக்கற்றையும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா கிராஸ் டாக்குன்னு சொல்லுவோம் நமக்கு. அது மாதிரியெல்லாம் வரக்கூடாதுன்னு இந்தந்த அலைக்கற்றை ரேடியோ அலைக்கற்றைகள் வழி தான் நீ வந்து உன்னோட சிக்னலை கொண்டு போகணும் அப்படிங்கிறத அது. அந்த சிக்னலை ஒதுக்கி தர வேண்டியது இந்திய அரசு தான். அப்போனா இந்திய அரசு அந்த ரேடியோ அலைகளை ஒதுக்கி தரணும் அவங்களுக்கு. அப்போனா அது வழியாக தான் நீங்கள் கம்யூனிகேஷனே கொண்டு வர முடியும். நீங்கள் வந்து இன்னொன்று கிராஸ் பண்ணவோ அதுவே பண்ண முடியாது. அப்படின்னா அந்த அலைக்கற்றை ஒதுக்கீடில் கூட இந்த மோடி கவர்மெண்ட் செஞ்சுருக்கக்கூடிய அயோக்கியத்தனமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ரிலையன்ஸோட டெலிகம்யூனிகேஷனாக இருக்கட்டும், வோடாஃபோனாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் அலைக்கற்றை வந்து ஏலம் விடுவாங்க. ஏலத்தின் அடிப்படையில் தான் அவங்க எதுக்க முடியும். ஆனால் இவன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மோடி கவர்மெண்ட்டு ஸ்டார்லிங்க் என்ன அனுமதியை கொடுத்துருக்கு அப்படின்னா, நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழே கொடுக்குறேன், நீங்கள் ஏலமே எடுக்க வேண்டியதில்லை, காசே பண்ண வேண்டியது, நீங்கள் வந்து இது பண்ணவில்லை, நான் வந்து என்னோட நிர்வாக ஒதுக்கீட்டில் தரேன். நிர்வாக ஒதுக்கீடுன்னா என்ன? இராணுவத்துக்கு அவங்க நிர்வாக ஒதுக்கீடு தரணும். பிஎஸ்என்எல் பொதுத்துறை முக்கியமான கம்யூனிகேஷன் இணைப்பெல்லாம் இருக்குது, அதனால் அவங்க நிர்வாக அடிப்படையில் ஒதுக்கீடு பண்ணணும். அதே மாதிரியா ஸ்பேஸ் எக்ஸ்க்கு நிர்வாக ஒதுக்கீட்டில் நான் தர்றேன்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க. பட் ராயும் வந்து அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு பொதுத்துறைக்கு வழங்க வேண்டிய ஒரு அரசோட ஒரு பாதுகாப்பில் ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு தர்ற அதே நீங்கள் வந்து
தன்மையோட அவங்களுக்கு அனுமதி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது கமர்ஷியலாகவும் உங்களோட போட்டி போடுறது இல்லாமல் இப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கு வேற என்ன உடன்பாடு இருக்குது? அதை தான் இப்போ நானும் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, தேசத்தினுடைய பாதுகாப்பே கேள்விக்குறியாகும், அந்த மாதிரியான பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக பிரச்சனை வரும். அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையுமே மீறி வந்து ஒரு நிர்வாகத்திலேருந்து நான் நிதி ஒதுக்கீடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு இடையில என்ன ஒரு உடன்பாடு இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுமுதில்ல. நிர்வாகத்திலிருந்து நிதி ஒதுக்கீடு இல்லை, அலைக்கற்ற ஒதுக்கீடு. அலைக்கற்ற ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே தெரியும், நீங்கள் அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் ரொம்ப நெருங்கிய கூட்டாளியாக இருந்தாங்க. டெஸ்லா கார் நிறுவனம் இங்கே வருதுன்னாங்க. அதில் மோடியோட என்ன மாதிரியா பேச்சுவார்த்தை நடந்தது எல்லாமே நமக்கு தெரியும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் முழுசாக வெளியில் வரல. இப்போ வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அதானியோட பல கேஸ் அமெரிக்காவில் இப்போ நடக்க போகுது. அங்கே நம்பர் 1 ஆதிக்கமாக இருக்கிறது ட்ரம்ப்புக்கு அடுத்து எலான் மஸ்க் தான். இப்போ 2 பேத்துக்கும் விரிசல் வந்தால் கூட இப்போ இம்மிடியேட்டாக 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் எல்லாம் ட்ரம்ப்பை பொறுத்தளவு ஒரு கார்ப்பரேட் ஆதரவாளர் தான், கார்ப்பரேட்டுக்கான ஆட்சி தான். அப்படின்னா அந்த கார்ப்பரேட்டை எப்பயுமே முழுசாக பதிச்சுக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே முரண்பாடு வந்தாலும். அதன் அடிப்படையில் ஏற்கனவே இருந்த வாய்மொழியான ஒப்பந்தத்தின் அடிப்படை என்னென்னா, நான் எப்படி என்னோட கார்ப்பரேட்டை பூரா பாதுகாக்கிறதுக்கு சில வேலையை பண்ணுறனோ, அது மாதிரி நீ வந்து இந்தியாவில் உன்னோட கார்ப்பரேட் கூட்டாளிங்கிறத அதானி அம்பானி போன்ற ஆளுகளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். அதானி ஏற்கனவே மாட்டியிருக்காரு, அதை கைவிடணும்னா நீ சில சமரசம் செய்யணும் அப்படிங்கிற உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இவ்வளையும் போட்டு கொடுக்குறாங்களே தவிர இல்லாட்டி விட்டுருவாங்க. ஏற்கனவே வந்து அவர் மேலே வந்த சில கேஸையே நிறுத்தி வச்சுருந்தாங்க, சில கேஸ் இப்போ நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் பூரா இவங்க மறுத்தா கூட நீங்கள் வால் ஸ்ட்ரீட் சேனல் போன்ற பத்திரிகைகள் அதானி சம்மந்தமான விஷயங்களை பூரா அவங்க எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே வந்து சோலார் சிஸ்டம் அதில் வந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு இந்திய அதிகாரிகளுக்கு எந்த அளவுக்கு பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. அது கோர்ட்லேயே வந்துச்சு. அதை வந்து அது சட்டப்படி அப்படிங்கிறத தள்ளி வச்சு சில காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் என்ன மாதிரியெல்லாம் பண்ணாங்க, எப்படிலாம் மோசடி பண்ணாங்க அப்படிங்கிறதும் பிரச்சனையாச்சு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் பிரச்சனையாகி அதை பல கோப்புகள் அவங்க கையில் இருக்குது. அப்போ 2 பேரும், அதாவது மோடியும் ட்ரம்ப்பும் அவங்க வர்த்தக கூட்டாளிகள் கார்ப்பரேட் கூட்டாளிகளை காப்பாற்றுறதுக்கான பேரத்தில் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எல்லா பேரும் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்தாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஏர்டெல் ஜியோ ரெண்டுமே வந்து ஸ்டார்லிங்கோட இப்போ கை கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து இணைய சேவை வழங்கும் போது அந்த இணைய கட்டணம் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிறத விட குறைய வாய்ப்பு இருக்கா, இல்லை இப்போ இருக்கிறத விட ரொம்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து இவங்க வந்து போட்டியான தன்மை வந்தால் தான் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏர்டெல் ஜியோவோட நெட்வொர்க்கே முழுக்க நகர்மையமாக பைப்பர் ஆப்டிக் தான். அவர் இது வந்து சேட்டலைட்லேருந்து வரக்கூடிய டைரக்டானது. இது 2மே கொலாபரேட் பண்ணால் கூட நீங்கள் எந்த வகையில் நீங்கள் வந்து குறைக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா டைரெக்டாக சேட்டலைட்லேருந்து வர்றதுக்கான இணைய இணைப்புங்கிறதுக்கான கட்டணம் செலவுகள் அதிகம். அது அதிகமாக செய்யுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 1. 2வது, பொதுவாக என்ன அப்படின்னா, ஒரு மோனோபொலி சிஸ்டம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வோடாஃபோன் ஆல்ரெடி காலி, நீங்கள் பிஎஸ்என்எல் தான் எல்லாத்துக்கும் உச்சமாக இருந்தது. பிஎஸ்என்எலுக்கு இப்போ வரைக்கும் 5G கொடுக்குறதுலே தகராறு பண்ணி ரொம்ப லேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த 5G கொடுக்குறதுல கூட ஒன்றிய அரசு என்ன சொன்னது அப்படின்னா, பிஎஸ்என்எல் போய் கேட்டாங்க, எல்லாமே 4G எல்லாமே வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து பொதுத்துறையான இந்திய பொதுத்துறையான பிஎஸ்என்எலுக்கு ஏன் கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு தொழிற்சங்கத்திலேருந்து போய் கேட்டாங்க. பல ரெப்ரசன்டேட் பண்ணாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, இல்லை இதெல்லாம் நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும்னா சைனாவில் இருக்க குவாய் அந்த நிறுவனத்தோட எக்யூப்மெண்ட்டை தான் நீங்கள் பயன்படுத்தணும். அப்படி எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தலாம் அவங்க ஒட்டு கட்டுவாங்க அப்படின்னாங்க. சரி, இப்போ இவங்க குவாயை பயன்படுத்தினா ஒட்டு கட்டுவாங்க, மற்ற ப்ரைவேட் பார்ட்டியெல்லாம் எப்படி பண்ணுறாங்க? ரிலையன்ஸோ இல்லாட்டி ஏர்டெல்லோ அல்லது இது வோடாஃபோனோ எப்படி பயன்படுத்துறாங்கன்னா அவங்களும் அதே இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதுலேருந்து போகாதான்னு கேட்டாங்க. அது சொல்லலை. அதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, ரிலையன்ஸாக வந்து அவங்க பாதுகாக்கணும். ஜியோ எப்படி வந்ததுன்னு தெரியும். ஜியோவுக்கு வந்து விளம்பர பார்ட்னராக யார் இருந்தாங்க, அன்றைக்கி என்ன மாதிரி சர்ச்சைகள் வந்தது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பிரதமர் மோடி தான் ஜியோவோட விளம்பர தூதுவர் மாதிரியாக வந்து போஸ்டர்லாம் வந்தது நமக்கே தெரியும். அது ஒரு புரட்சிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பொதுத்துறையான பிஎஸ்என்எல்லை காலி பண்ணிவிட்டு அவங்க ஆதிக்கம் செலுத்துறதுக்கான எல்லா ஏற்பாடும் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை ஓரளவு தொழிற்சங்கங்கள் பிஎஸ்என்எல் நாட்டு நலனில் அக்கறை உள்ள பல பேர் ஏற்றதுனால இன்றைக்கி ஓரளவு போயிட்டுருக்கு. அதனால தான் இன்றைக்கி சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்குது. இப்போ சமீபத்தில் கூட
ஏர்டெல் சிக்னல் பிரச்சனையாகி மொபைல் போகாதப்ப ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் பிஎஸ்என்எலுக்கு வந்து சேர்ந்தாங்க. பிஎஸ்என்எல்ங்கிறது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஏன்னா அரசு கையில் இருக்குது, அரசு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறது நம்பிக்கை சார்ந்த விஷயம். இப்போ இவங்க 3 பேரும் கை கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்களோட ப்ரெஷரில் இருக்கிற பிஎஸ்என்எலுமே காலியாயிடும். இப்போ 3 பேர் ஏன் கை கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ 3 பேருமே எதை பயன்படுத்துகிறாங்கன்னா, பொதுத்துறை இதுவரைக்கும் கட்டமைச்சிருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் 34 லட்சம் கிலோமீட்டருக்கு பைப்பர் ஆப்டிக் கொடுத்துருக்குன்னா, பைப்பர் ஆப்டிக் மட்டும் கிடையாது, நீங்கள் டவர் இருக்குது, டவர்லேருந்து சிக்னல் போடணும். அந்த சிக்னல் பூராமே பிஎஸ்என்எல் போட்டது. ஜியோவோ ஏர்டெல்லோ தனியாக ஒரு ஊராக போய் எங்கேயுமே டவர்லாம் போடவே இல்லை, அதுலேருந்தே எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்லிங்க் வந்தால் கூட நீங்கள் அந்த டவர் தான் பயன்படுத்த போகிறீங்க. அப்படின்னா பிஎஸ்என்எல் தான் அதுக்கு பேசிக் மூலதனம் அவங்க தான் கொடுத்தது. அப்போ யார் உரிமையாளரோ அவனை அடித்து கீழே தள்ளிட்டு ப்ரைவேட் பார்ட்டியை பூரா உட்கார வச்சிங்க அப்படின்னா, இது காலி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து இவங்க வச்சதான் வரிசை, இவங்க வச்சதான் கட்டணம். ஒரு வேளை பிஎஸ்என்எல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 3 பேர் அன்கோ போட்டு மோனோப்புலி ஆகிட்டாங்கன்னா அவங்க வச்சதானே கட்டணம் சலுகை. நீங்கள் ஜியோ எப்படி ஃப்ரீயாக கொடுத்தா அதுக்கு எப்படி வந்தானோ அது மாதிரியே தான் ஸ்டார்லிங்க் 3 பேரும் கூட்டு சேர்ந்து வர பார்க்குறாங்க. இது ஒட்டு மொத்தத்தில் ஆபத்துங்கிறது சாதாரண ஜனங்கள்கிட்ட எந்த வகையிலும் குறையாது. இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்தியா செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு மட்டும் இல்லை, நான் இந்த தேசத்தை அடகு வைக்கிறதுனே சொல்லலாம். ஒரு நாடு வந்து சுயசார்போட எல்லாத்துலேயும் வலுவாக இருந்தால் மட்டும்தான் எதிரி நாடுகளையும் சமாளிக்க முடியும். அதுதான் உண்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும். நீங்கள் சைனான்னு எல்லா பேரும் சொல்கிறாங்க. சைனாக்குள்ளே இப்போ வரைக்கும் வேறு டெலிகம்யூனிகேஷன் கிடையாது. அப்போ சரி, சைனா வந்து பிஜேபி இந்த வகையாக சொல்கிற மாதிரி அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, சர்வாதிகார நாடுன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி பல நாடுகள் இருக்குது. பல நாடுகள் ஓன் சிஸ்டத்தை தான் பயன்படுத்துகிறாங்க, வேறு யாருக்கும் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா அது ஒரு முக்கியமான கட்டமைப்பு. இவங்க டெக்னாலஜிக்கலாக டெவலப் பண்ணணும். இவங்க சொல்கிறாங்களே டிஜிட்டல் புரட்சி, டிஜிட்டல் இந்தியா அப்படின்னா, மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா எல்லாமே சொன்னவங்க, நீங்கள் ஓனாலாம் நீங்கள் வந்து உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் தகவல் தொழில்நுட்பத்தில். இன்றைக்கி அது இல்லாமல் இருந்ததுன்னா நாளைக்கு அவனை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். பொதுவாக வெளிநாடு மட்டும் இல்லை, உள்ளூரில் இருக்கக்கூடிய கார்பரேட்டை டிபெண்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு தான் கவர்மெண்ட் இருக்குது. எப்படி ஏர் இந்தியா நிறுவனம் இருந்து அது காலியானவன்னா இன்றைக்கி ஒரு ஏர் இந்தியா ஃப்ளைட்டு கூட இல்லை. நீங்கள் அமெரிக்காவில் போய் கூட்டிகிட்டு வர்றது கூட நமக்கு ஏர் இந்தியா ஃப்ளைட்டு கிடையாது. அது மாதிரி டெலிகம்யூனிகேஷனும் போச்சு அப்படின்னா இது என்னவா இருக்கும் அப்படின்னா, டிஜிட்டல் கொலோனியல்னு சொல்கிறாங்க. அதாவது தொழில்நுட்ப காலனியாதிக்கம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவை அடிமைப்படுத்த வணிக ரீதியாக வந்து தான் அடிமைப்படுத்தினாங்க, வணிகத்துக்காக வந்து அடிமைப்படுத்தினாங்க. அது ஒரு யுகம். இந்த யுகம் தொழில்நுட்ப ரீதியாக வந்து நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கு நம்மளே கொண்டு போய் தலையை உள்ளே கொடுக்குறோம். நம்மகிட்ட இல்லாத விஞ்ஞானிகள் கிடையாது, இஸ்ரோவில் இல்லாத விஞ்ஞானிகள் கிடையாது, அல்லது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இவங்க சொல்லக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களில் பூரா ஸ்பேஸ் எக்ஸாக இருக்கட்டும், ஸ்டார்லிங்கில் கூட இந்தியாவோட பொறியாளர்கள் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த டெக்னாலஜிலாம் இருக்குது. அவங்கள பூரா பயன்படுத்தி நீங்கள் வந்து டெக்னாலஜியை உருவாக்கலாம். நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை இப்போ கையில் எடுத்திருக்காங்க. குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு இவங்க ஃபண்டிங் பண்ணுறது, அவங்களோட சேர்ந்து பண்ணுறது, ஊக்குவிக்கிறது. அது மாதிரி லூப் காருன்னு சொல்கிறாங்க, இதுலேயே ஸ்பீடாக போகிறதுக்கான விஷயங்கள், அதுக்கான விஷயங்கள்லாம் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கூட அதை இனிஷியேட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரியா பல்வேறு விஷயங்களில் நீங்கள் கண்டக்டர் தயாரிக்கணும், அது என்ன மாதிரியா பண்ணணுங்கிறது கூட தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சில முன்முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் முன்முயற்சி எடுக்குன்னு சொல்கிறது பூராமே முழுக்க அயல்நாடு ப்ரைவேட்டை சார்ந்து அவங்க கையில் கொடுக்கறதா இருக்குது. ஓன் முயற்சி எடுத்து நம்ம கட்டமைப்பை வலுப்படுத்துறது தான் சரியாக இருக்குமே தவிர, தெரிஞ்ச இந்தியாவை தொழில்நுட்ப காலனியாக மாற்றுறதுக்கு அமெரிக்காவோட அடிவருடியாக தான் இந்த கவர்மெண்ட் இருக்குன்னு தான் நம்ம ஓப்பனாக சொல்கிறதுனா சொல்ல வேண்டியிருக்கும். இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருந்துமே எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட அடிமைப்படுத்துகிற வேலையை தொழில்நுட்ப ரீதியாக இந்தியாவை அமெரிக்கா கிட்ட அடிமைப்படுத்தக்கூடிய வேலையை தான் மோடி கவர்மெண்ட் செய்யுது அப்படின்னு சொல்லணும். ஸ்டார்லிங்க் மட்டும் இல்லை, நம்மளோட டேட்டா தரவுகள் உள்ளிட்ட எல்லா விஷயத்துலையுமே நம்ம சொல்ல முடியும். இது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம இப்போ தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய இந்த இணைய சேவைகளில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இதில் இன்னும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும். நன்றி தோழர். நன்றி.